தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வேத பகுதி ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஈசாக்கோட அப்பா ஆபிரகாம் ஆண்டவரோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய விதிகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் ஈசாக்குக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது அவருடைய சந்ததிகள் எல்லாம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவருடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. பெற்றோர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் நாம் கை கொண்டு வாழும்போது அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.